Hey friends, welcome to SS Vlogs. இன்னைக்கு vlog என்னன்னு பாத்தீங்கன்னா ரம்ஜான்னாலே ஸ்பெஷல் கரும்பு கடை தான். நம்ம அந்த கரும்பு கடை தான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க போலாம். அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டாங்க. சாச்சா சாச்சி ஃபோன் பண்ணி வாங்க போகலாம் அப்படின்னாங்க. சரி நம்மளும் சாப்பிட போறோம் நாங்கள். நம்ம சாப்பிட போறோம். கிளாஸ் என்ன சாப்பிட போறேன்? தோசை, இட்லி, அவ்வளவுதான். சுடுது இங்க பாருங்க, முட்டை 2 கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த ஊர்ல முட்டை கொடுப்பானுங்க? இப்படி கேக்குறேன். இப்போ இவன் சாப்பிட போறான். எப்படி இருக்குன்னு தெரியல. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. முழுங்கிட்டா. எப்படி இருக்கும்? எப்படி இருக்குது சார்? உங்க கமெண்ட் நீங்க சொல்லுங்க சார். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எனக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றோம். வெக்கப்படுறேன் சார், வெக்கப்படுறேன். கரும்பு கடை போறோம். ஃபைனலி ஜூஸ். இப்போ அங்க கரும்பு கடை போய் ஃபுல்லா ஜூஸ், ஐஸ்கிரீம் என்னெல்லாம் இருக்கும் அங்க டெசர்ட் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க போலாம். இப்ப ஃபைனலி நம்ம கரும்பு கடைக்கு வந்தாச்சு. இப்ப வாங்க என்டர் ஆக போறோம். நம்ம இப்ப உள்ள போய் ஐஸ்கிரீம், ஜூஸ் நிறைய சாப்பிட மாட்டோம். நிறைய சாப்பிட போறோம். இப்போதான் சாப்பிட்டு வந்து திருப்பி சாப்பிட போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஜூஸ் ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் குடிக்க போறது நாங்க உங்களுக்கு காமிப்போவாங்க. நடந்து போயிட்டே இருக்கணும். என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? ஐஸ்கிரீம் சாப்பிட முதல்ல ஐஸ்கிரீம் வித் ப்ரௌனி கூட சாப்பிட போறோம் நாங்க. தெரியுமா? ஐஸ்கிரீம் வித் ப்ரௌனி கூட நாங்க சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் அதுதான் நான் நினைக்கிறேன். I am thinking so that I am speaking, no cross speaking. Sit down. கைஸ், கரும்பு கடைக்குள்ள நாங்க சுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால ஈஸியா இருக்கு. கொஞ்சம் நடக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயா நடக்கும். இதே ரம்ஜான்ல லாஸ்ட் 2 days வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கூட்டமா இருக்கும். நடக்கவே முடியாது. வேணா இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் கம்மியா இருக்கு. கூட்டம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. One eternity later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏதோ ஐஸ்கிரீம் கீதன்னு சொல்றாங்க. எதுவுமே இப்ப கூட வாங்கிட்டல. ஜூஸ் குடிக்க போறேன்னு நினைக்கிறேன். அங்கேயே ஐஸ்கிரீம் கடை இருக்கு. அங்க பாருங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன தெரியல. அங்க பாருங்க வண்டி கூட பிபி படிக்குது. ஆனா நவ மாட்டேங்கிறாங்க. ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நடந்து போயிட்டே இருக்கோம். ஏதோ ஷூ வேற பாத்துருக்காங்க. டாடி எப்போ டாடி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்?
ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் பாட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எங்க போறோம்? பெல்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் எல்லா கடையிலும் போய் பார்ப்பாங்க, எது ஒண்ணு கூட வாங்க மாட்டாங்க. இப்ப ரம்ஜான் ஷாப்பிங் மட்டும் தான் இருக்குது. அவங்களுக்கும் எதுவுமே வாங்கி தரது இல்ல, அவங்களும் எதுவும் வாங்கி மாட்டேங்கிறாங்க. எதுக்கு வெளில பண்ணும் போதில அதுக்கு வீட்லயே உட்காந்து போன்லாம் பாத்துக்கலாம். போய் ஏதோ ஒரு கடையில போய் பார்த்துட்டே இருக்காங்க. ஐஸ்கிரீம் கேட்டிருக்கா, ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. கரெக்டா? எஸ், ஆஃப் கோர்ஸ். அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த கடை இந்த கடை எல்லா கடையும் போய் பார்க்கறாங்க, பட் எதுவுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. பாப்பா என்ன பண்றாங்கன்னு நீங்களே தான் சொல்லுங்க. என்ன பண்ண போறாங்களே தெரியல, எதுவும் வாங்கியே கொடுக்கல. திருப்பி வாட்ச் கடைக்கு வந்தாச்சு. வாட்ச் கடைக்கு வந்தாச்சு, பார்த்துட்டு இருக்காங்க. வாங்குவாங்களா இல்லையான்னு தெரியவே இல்லை. வாட்ச்ல 100 ரூபாய்க்கு வாட்ச் வித்துட்டு இருந்தாங்க. எங்க அக்காவுக்கு மட்டும் தான் வாங்கியிருக்காங்க, மற்ற யாருக்குமே வாங்கல. நல்ல சூப்பரா கோல்டு இருந்துச்சு. மறுபடியும் வாட்ச் பார்க்க போறாங்க. இப்ப எனக்கு ஏதாச்சும் வாங்கி தருவாங்க, நான் பாக்கலாம். எதுவுமே இல்ல. நம்ம கிட்ஸ் செக்ஷன்ல போய் பார்த்தேன். நல்லடா இருக்கு. என்னதாச்சு ஸ்பாட் வச்சு I have Yasin,